வணக்கம் நேயர்களே, நம்ம ஒவ்வொரு காணொலியும் நாட்டு ரகமான கிடை மாடுகளை பற்றின நேர்காணல் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கிடைக்கு வந்திருக்கோம். மாட்டின் உரிமையாளர் மற்றும் பராமரிப்பாளர் அவர்கிட்ட இந்த மாடுகளை பற்றின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோம். இப்போதான் முதன் முறையா நம்ம யூடியூப் கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த காணொலி நான் எடுத்து பகிர்றதுக்கு நீங்க ஊக்கப்படுத்தினாதான் எனக்கு ஆர்வமா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்ப உங்க பேரு என்னங்க ஐயா? எந்த ஊருங்க ஐயா? காசாங்கோட்டைங்க. என் பேரு வரதராஜன். வரதராஜன். ஆமா, அரியலூர் மாவட்டம் காசாங்கோட்டை. இப்ப தற்காலத்துல எங்கயா இந்த மாடுலாம் நிக்குது? அணக்கரைக்கும் பக்கத்துல பந்தநல்லூர் ரோட்ல குறிச்சிங்கிற கிராமத்துல நிக்குது மாடு. இப்ப எத்தனை தலைமுறைங்க நாட்டு மாடு வளர்க்குறீங்க? நாங்க 3 தலைமுறையா நாட்டு மாடு 75 மாடு இருக்கு. 3 காளைகள் இருக்கு. பராமரிப்பாளர்கள்ட்ட நான் பார்ப்பேன். 6 மாசத்துக்கு அப்புறம் பராமரிப்பாளர்கள்ட்ட ஒப்படைச்சு மாட்டை பாத்துங்கன்னு நான் வாரம் போய் மாட்டை பார்ப்பேன். அது எல்லாமே ஊர் மாடுமே இருக்கு. எங்க மாடு சொந்த மாடு 75 மாடு. நான் பார்ப்பேன் ஒரு 6 மாசம் 8 மாசம் வரைக்கும். இப்ப இந்த வெயில் காலத்துல எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பங்குனி சித்திரை 2 மாசம் இவங்கள்ட்ட மேற்பார்வையாளர பார்க்கிறவங்கள்ட்ட அவங்களும் மாடு வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட விட்டுட்டு 3 நாள் 4 நாள் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப மாட்டுக்கு எந்த மாதிரியான நோய்கள் ஐயா? அம்மை தாக்கும், கோமாரி தாக்கும். அந்த மாதிரி அம்மை தாக்குறப்ப போக்குவரத்துக்கு கால்நடை மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை வாங்கி போடுவோம். நீங்களாதான் பராமரிப்போம். தாய்ப்போல குண்டுக்கெல்லாம் இது பண்றது இல்ல. மஞ்சள் தண்ணி தெளிக்க, மஞ்சள் பூசறதுக்கு போறது. இந்த மாதிரி நாட்டு மாட்டுகளுக்கு நாங்க விவசாயம் வைத்தியம் பண்ணிக்கிறோம். இப்ப கண்ணுக்குட்டிலாம் நல்லா அழகா இருக்குங்க. ஜல்லிக்கட்டு காலைக்கு வித்துருக்கு. ஜல்லிக்கட்டு காலகண்ணூலதான் விற்போம். கடைசி மாட்டுல விற்க மாட்டோம். காலகண்ணூலா இருக்கிறத ஒரு போதிய அளவு 2 பல்லு அப்படிங்கிறப்ப வர்றப்ப விற்போம். அது மேற்கு தியாவை, திருச்சி, லால்குடி, புள்ளம்பாடி அந்த ஏரியால இருந்து வந்து வாங்குவாங்க. அப்புறம் இந்த மாதிரி காலங்கள்ல வலுவான பெருங்காலையா இருந்துச்சுனாக்கா அது செல்லுல வாட்ஸ்அப்லயும் அனுப்புவோம். அதை பார்த்து விவரமா வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மதுரை அந்த பக்கம் வாங்கிட்டு வருவாங்க. அங்கெல்லாம் வந்து வாங்குவாங்க. திருச்சிக்காரவங்க அலங்காநல்லூர். இப்ப எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஒரு காலை 2-3 காலம் அலங்காநல்லூர் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துலாம் போவோம் ஜல்லிக்கட்டுக்கு. அப்ப இன்னும் மாடு இருக்கு போகுது வருது. அப்படியே ஒருத்தருக்கு லிங்க் ஆகி போன் நம்பர் யாராவது கொடுப்பாங்க. அவர் இந்த மாதிரி மாட்டு அனுப்புங்க போட்டோ அப்படிம்பாங்க. என்கிட்ட பட்டன் சொல்லி என் பையன் டச்சு சொல்லி அனுப்புவோம். அதை பார்ப்பாங்க, வந்து பிடிச்சாக்கா அந்த மாதிரி சீசன்ல விற்கிறதுதான். ஐயா இப்ப உங்கள்கிட்ட விற்கிற மாதிரி ஏதாவது மாடுகள் கண்ணு இளங்கண்ணா இருக்கு. ஆடி மாசம் தான் விற்கலாம். ஆடி புரட்டாசி மாசத்துல அந்த மாதிரி மழை காலத்துல மாடு பிரிப்போம்ல, அப்பதான் பிரிச்சு. இப்ப நாங்க மாடு நல்லா மேயுது. ஆமா, இப்ப வந்து மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இது இந்த மாதிரி நெல்லு அடித்த கொள்ள கட்டுள்ள. இப்ப 30 நாளைக்கு இங்க நிக்கும். அப்புறம் நாத்து விட்டுவாங்க, வேற பட்டிட்டு போவோம். அப்புறம் அதே மாதிரி சுழற்சி முறையில இப்ப இது அறுவடையா இருக்கும். அறுவடை ஆகாம நட அப்படியே மாத்திட்டு தஞ்சாவூர் வரைக்கும் போவோம், கத்தராடு வரைக்கும். கோடை நல்லா இங்க மழை நல்லா இங்க. மழை காலத்துல எங்க பக்கம் ஏரி, ஃபாரஸ்ட், முந்திரி ஃபாரஸ்ட், ஏரி, டேம் இருக்குல்ல, சுத்தமல்லி டேம் இருக்கு, கோவக்கட்டை நீர்த்தேக்கம் இருக்கு, ஸ்ரீபரணம் பெரிய ஏரி இருக்கு. அந்த மாதிரி ஊருக்கு ஊர் ஏரிவோம், பெரிய ஏரியோ இருக்கு. அது உள்ள வளர்ப்போம், அங்க பேச்சு கட்டுவோம். கொஞ்சம் சிரமம் தான் இந்த மழை காலத்துல, ரொம்ப சிரமம் தான். ஆமா, இதுல போய் வருமானம் வருதுங்களா? வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? இது வந்து வருமானம் கிடைக்கிறது விவசாயி உழுதவங்க கணக்கு பார்த்தா ஒண்ணும் கிடைக்காதுங்கிறது. மாடு கால்நடை ஜீவராசிகளை வளர்க்குற வாலாட்டி இருந்தா காலாட்டி சாப்பிடலாம். அதனால மாட்டை நாங்க விடுறதுக்கு இது இல்ல. நாங்களுக்கு மாடு கண்ணு குட்டிவோம். மாடு பொழுது இப்ப வருஷத்துக்கு ஒரு 70 மாடுல ஒரு 30 காலக்கண்ணு போடுதுன்னு வச்சுங்க. ஒரு 30 கடறி கண்ணு போடுதுன்னு. அது 2 வேஸ்டாவும் போவோம். இதை பராமரிச்சோம்னாக்கா நாங்க வருஷத்துக்கு ஒரு கணிசமா ஒரு 30-35 கண்ணு, ஒரு 15,000 மேல 25,000 காருவா, 25,000 4-5 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வருஷத்துக்கு. ஆமா, அந்த மாதிரி மறுபடி மாடு இருக்கிறது. நம்ம இந்த 2 மாசம் எங்க கொள்ளைக்காட்டுக்கு போச்சுன்னா மழை காலத்துல ஏரியில மிச்சு எங்க கொள்ளையுள்ள சாணத்துக்கு அடைச்சுப்போம். அந்த மாதிரி பண்ணிக்கிறது. இப்ப வந்து பத்தி கட்டுறீங்களா? இந்த கொள்ளையுள்ள கட்டுறது. இப்ப இது எவ்வளவு எப்படி செலவுக்கு, சாப்பாட்டுக்கு செலவு, படிச்செலவு கொடுப்பாங்க. அப்புறம் ஆளு சம்பளம் அவங்களுக்கு தெரியுமில்ல, கொள்ளைக்காரவங்க ஒரு ஆளு சம்பளம் வெளியில போனா 1000 ரூபாய் சம்பளம்,
அப்புறம் 4 ஆள் பராமரிச்சு கட்டுறாங்கன்னாக்கா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் போகணும் ஒண்ணுன்னு ஆ. ஒரு கணிசமா இதை பேசிக்கிறது எங்க மாடுகளும் காலாத்தியா அப்புறம் ஒரு ஏக்கர் 2000 அப்படி தருவாங்க. அப்படி இடத்துக்கு தந்தவர் இருக்குங்க 2000 கொடுக்குறவங்களும் இருக்காங்க. 10 நாளைக்கு ஏற்றி விட்டு அதுல அப்புறம் கணக்கு கொஞ்சம் குறைச்சு இருக்கிறவங்களும் இருக்கு. மோடு பல்லாம் இருக்குல்ல பார்த்து அனுசரிச்சு அனுசரிச்சு ஓட்டிட்டு போறது. ஓகேங்க ஓகேங்க. இப்ப நம்ம நேரங்கள்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு கண்ணு நல்லா இருக்குன்னு கேக்குறாங்கய்யா. ஆமா நான் ஆடி மாசத்துக்கு மேல ஆச்சிட்டு வரேன். ஆமா நேரலுக்கு வந்து நல்ல கன்றா பார்த்து ஆவணி புரட்டாசி மாசம் 10 தேதிக்கு மேற்பட்டு நாங்க இந்த அதுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறது ஜல்லிக்கட்டு ஆகிற காலகண்ணை தான் கொடுப்போம். ஜல்லிக்கட்டுக்கு தான் ஆமா. கேக்குறாங்க. இது எல்லாம் காலகண்ணெல்லாம் இருக்கிறது பூரா ஜல்லிக்கட்டுக்கு ரகவாரியா பிரிச்சிடுவோம். இப்போ உங்க நம்பர் சொல்ல முடியுமா? 97 86 97 86 70 40 70 40 43 43. ஓகே நேயர்களே, இப்போ உங்களுக்கு காலக்கன்று நல்ல பாயக்கூடிய கன்று வேணும்னா அண்ணன் கிடை மாட்டு உரிமையாளர் தான். இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு ஆடி மாசத்துக்கு பிறகு பொட்டாசி ஐப்பசி அந்த ஆடி மாதத்துக்கு மேல நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா இவங்கள்ட்ட கன்று வாங்கலாம். நல்ல பாயக்கூடிய கன்றா பார்த்து தேர்வு பண்ணி உங்களுக்கு நல்ல கன்றா தேர்வு பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஏதாவது அரசாங்கத்துக்கு இது ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நாங்க வைக்கல. இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணது எங்களுக்கு ரொம்ப கை முடிஞ்ச மாதிரி இருந்தது. இப்ப மக்களா போராடி காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து கல்வி மக்கள்ல இருந்து எல்லாருமே ஜல்லிக்கட்டு ஆர்வத்துல இது பண்ணதுல இப்ப கொஞ்சம் இதோ ஒரு நல்ல போயிட்டு இருக்கு. அதுக்கும் போலீஸ போட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு வசூல் ரொம்ப பணம் செலவு பண்ணாதான் ஜல்லிக்கட்டு நடத்துற மாதிரி இருக்கு. பழைய முறை மாதிரி ஜல்லிக்கட்டு விடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா செலவுகள் இதா இருந்துனாக்கா இன்னும் மாடுவோம் நல்லா விமர்சியா நாட்டு மாடுவோம் நல்லா பராமரிக்கிறது எங்களுக்கு ஆர்வமா இருக்கும். இப்ப கிடை மாடு நீங்க மட்டும்தான் இந்த நாட்டு ரக மாடுகளை வச்சிருக்கீங்க. சிந்து மாடு பால் கறக்கிறவங்க சிந்து மாடு பால் கறந்து திப்போல போடுறாங்க. எங்களுக்கு நாட்டு மாடு அதுதான் எங்களுக்கு சீதை மாதிரி நாங்க நாட்டு ரகமா அழிஞ்சு போச்சுங்க. ஆமா இந்த கிடை மாடு மாதிரி ஆட்கள் தான் வச்சிருக்காங்க. அதாங்க கேட்டு இருக்கோம். இப்ப வருமானம்னா இந்த ஒரு கஷ்டம் வருது. ஒரு ஆவணம் ஒரு முறை அவங்க சொந்தக்காரன் வருது போகுது வருதுன்னு வச்சுங்க. இருக்கிற கல்ல ஒரு இதா இருக்கிற கண்ணா பார்த்து வித்துருவீங்க. அது அந்த மாதிரி சொல்லி வித்துக்கிறது. நீ கேட்டிருக்கேன் எப்ப நீ கேட்டிய கண்ணு வேணாக்கா வா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வந்து பாரு பிடிச்ச கண்ணு ஒண்ணு வாங்கிக்கன்னு சொல்லி அந்த நம்பரை வச்சு போன் அடிச்சா வருவாங்க. அந்த மாதிரி வித்துக்கிறதான். சரிங்க சரிங்க. அது ஒரு வழியா அந்த புரட்டாசி மாசம் வித்தோம்னாக்கா ஒரு மாட்டை குறைக்கிற மாதிரி ஆயிடுது. ஐப்பசி இப்ப காய்ச்ச மாதிரி இல்ல மடல சின்ன படாத. ஆமா அப்புறம் நம்ம இடையில வித்துக்கிறது நமக்கு கஷ்டமா இருந்ததுனாக்கா அந்த கஷ்டமான நேரத்துல ஒரு கண்ணை வித்துக்கலாம். ஒரு காலை வித்தோம் ஒரு 25,000 ஒரு முறை அவங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா அந்த மாதிரி அதை ஈடு கட்டிக்கிறது. ஓகேங்க ஓகேங்க. இது வந்து இந்த மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தான். ஆமா ஆமா இது ஜாரா ஈன்றது பூரா காலக்கண்ணுகளா இருக்கிறது ஜல்லிக்கட்டுக்கு தான். இது கிடரி கண்ணா இருக்கிறது 3 வருஷத்துல திரும்ப அது கண்ணு பொறுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷம் மாட்டோடய கடந்து பால் குடிச்சு வத்தலும் கொத்தலமா இருக்கும். அதுக்கு குடல் நீக்க மாத்திர மருந்து போட்டு தெரிஞ்சதுனாக்கா அப்புறம் திரும்ப மறாவது வருஷம் கார் கட்டியா இருக்கும். 3வது வருஷம் மாடு காலம் அடிஞ்சிடும். அப்புறம் அது கண்ணு பொறுத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் தான் கன்று விற்கிறது. ஆமா இதுதான் வயசான. ஆமா அது உழைக்கிறது தான். ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் மிக்க நன்றிங்க. நன்றி சந்தோஷம். நன்றிங்க.